தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித தனிஸ்லாஸ் ஆலய பங்கிலிருந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உங்களுடைய கருத்துக்களை அவர் ஏற்று உங்களுடைய இதய ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் நான் உங்களுக்காக மன்றாடுகின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எச்சரித்தார். மக்கள் கேட்கவில்லை, எனவே தண்டிக்கப்பட்டார்கள். இருப்பினும் கடவுளுடைய இரக்கம் அவர்களை மீண்டும் மீட்டெடுத்து வாழ்வு கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே இளைஞர் ஒருவர் நல்லவனாக இருந்த பொழுதும் அவனுடைய பற்று செல்வத்தின் மீது இருக்கிறது. எனவே செல்வத்தின் மீது பற்று கொண்டவன் இயேசுவை பின்பற்ற இயலாதவனாக மாறுகின்றான். இயேசுவை சொல்கின்றார், ஒருவர் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது, இரண்டு தலைவர்களுக்கு நேர்மையோடு இருக்க முடியாது என்று சொல்கின்றார். நாம் நமது வாழ்வில் இறைவனை முழுமையாக பற்றி வாழ இந்த திருப்பலியில் வர வேண்டுவோம். இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகளை நினைத்து மன வருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையானவர் சுத்த மரியாய் வானதூதர் பிறனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்ப்புகளையும் கடந்து
உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 19 முடிய. அந்நாள்களில் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ராயேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமல் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கையிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்பப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவருடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே, என்னை நினைவு கூறும். ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக மக்கள் இனங்களை அவர்கள் அளிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே, என்னை நினைவு கூறும். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே, என்னை நினைவு கூறும். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சிரம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர்கள் அருவருத்தனர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே, என்னை நினைவு கூறும். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார்.
அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தைக் கண்டு மனமிறங்கினார். பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே, மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும். வாழ்த்துளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்று, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம், திருவசனங்கள் 16 முதல் 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன். இன்னும் என்னிடம் குறைவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் நீ போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கே புகழ். இது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றார். ஒரு மனிதன் 2 முதலாளிகளுக்கு பணியாற்ற முடியாது என்று. ஒரு மனிதன் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணியாற்ற முடியாது. இதை இன்றைய வாசகத்திலே மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். எப்படி என்றால், செல்வப்பற்று உள்ளவன் நிறைவுள்ளவனாக வாழ விரும்புகின்றான். நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், செல்வத்தை விட்டுவிட வேண்டும். அதற்காக இருக்கிற செல்வத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல்லு என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவனோ மன வருத்தத்தோடு செல்கின்றான். எனவேதான் நம்முடைய தெய்வீக புலவர் வள்ளுவர் சொல்கின்றார், பற்றுக
பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. ஒருவன் பற்றற்றவனாக இருக்க வேண்டுமென்றால் அந்த பற்றற்ற கடவுளை பற்றிக்கொள் என்று அவர் சொல்கின்றார். மாறாக செல்வத்தை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நாம் வாழ்வை இழந்து விடுவோம். சைனா நாட்டிலே மிக அருமையாக விசுவாசம் கொண்ட ஒரு கிறிஸ்தவர் வாழ்ந்தார். அவர் கிறிஸ்தவர் என்பதற்காக, தொடர்ந்து ஜெபிக்கிறார் என்பதற்காக அவரை அந்த நாட்டு அரசு சிறையில் அடைத்தது. சிறையில் வாழ்ந்த பொழுதும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை விடவில்லை, தொடர்ந்து ஜெபிக்கின்றார். இதனால் பலமுறை அவர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். இறுதியாக அவருடைய பக்தியை பார்த்த பொழுது ஒருவர் இவரை மேலை நாட்டுக்கு அனுப்புவோம் என்று உதவி செய்து அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கின்றார். அங்கே தன் குடும்பத்தோடு அவர் குடியேறுகின்றார். குடியேறிய பொழுது அங்கே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணிக்காக கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி உழைக்கின்றவர் மேலும் மேலும் வசதிகள், சொத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஜெப வாழ்வை, திருப்பலிக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளை தொடர்ந்து குறைத்து கொண்டே வருகின்றார். இறுதியாக ஜெபிப்பதை பற்றியும் திருப்பலிக்கு செல்வதை பற்றியும் சுத்தமாகவே மறந்து விடுகின்றார். பொருளாதாரத்திலே உயர்கின்றார், ஆனால் கடவுளை விட்டு விடுகின்றார். சைனாவிலே வாழ்ந்த பொழுது அவருக்கு எதிர்ப்புகள் இருந்த பொழுது இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டவர். தனக்கு வாழ்வு கிடைத்த பொழுது, செல்வம் சேர்ந்த பொழுது அந்த செல்வத்தை இறுக்கி பற்றி கொண்டார், கடவுளை விட்டுவிட்டார். பல நேரங்களில் நமது வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. இல்லாத பொழுது இறைவனை பற்றி கொள்கிறோம், இறைவனிடம் வேண்டுகின்றோம். ஆனால் நமக்கு தேவைக்கு மேல் செல்வம் சேரும் பொழுது அந்த கடவுளை மறந்து விடுகின்றோம். எனவே நாம் கடவுளை முழுமையாக பற்றி கொள்ளும் பொழுது மட்டுமே நிறை வாழ்வை அடைய முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை மறக்கும் பொழுது நாம் வாழ்வை இழக்கின்றோம். வள்ளுவர் மீண்டும் சொல்கின்றார், இந்த உலகத்திலே பொருள் செல்வம் தேவை, மறு உலகத்துக்கு அருள் செல்வம் தேவை. அருள் செல்வம் இல்லாமல் மறு உலகத்துக்கு செல்ல முடியாது, பொருள் செல்வம் இல்லாமல் இந்த உலகில் வாழ முடியாது. எனவே இயேசு சொல்கின்றார், உனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்துக்கொண்டு உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள், உறவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த செல்வம் உங்களை கைவிடும் பொழுது அந்த உறவு உங்களை பற்றி கொள்ளும் என்று மற்ற மனிதரோடு சொத்து சுகம் இருக்கும் பொழுது பகிர்ந்து நிறைவோடு வாழ கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரின் விருப்பமெல்லாம் நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இறைவன் அடிமையாக இருந்த மக்களை சுதந்திர வாழ்வுக்கு அழைத்து வந்து அருமையான ஒரு நாட்டை கொடுத்தார். அவர்கள் சுகபோக வாழ்வு வாழ்ந்த பொழுது தங்களை விடுவித்த கடவுளை மறந்துவிட்டார்கள். எனவே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். நாமும் இறைவனை மறந்து செல்லும் பொழுது, அவரை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது, அவருடைய கொடைகளை மறந்து அவருக்கு துரோகம் செய்யும் பொழுது நாமும் நம்முடைய பாவங்களால் நாமே நமக்கு தீவினை செய்து கொள்கின்றோம். கடவுள் தண்டிக்கிறார் என்பது என்று அல்ல, மாறாக நம்முடைய தீவினை நம்மளை சுடும், நம்மளை உதைக்கும், நம்முடைய நல வாழ்வை கெடுக்கும். எனவே இறைவனை பற்றி வாழ, இறைவனையை பற்றி கொள்ள வர வேண்டிய திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக்கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் பெருந்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டரவை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தோம் அது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர்,
புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. செல்வத்தின் மீது பற்றை விட்டு தெய்வத்தின் மீது பற்று கொண்டு வாழ வர வேண்டி ஆண்டவிடம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்கள் குறைகள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற கடவுள். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையில் நாம் இருந்த போதிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையில் நாம் இருந்த போதிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்முடைய முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்பளிக்கும் உமது அருள் கொடைகளை எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று கொண்டாடி மகிழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால்